பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வல்லமையின் சத்தியம் ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட்டோம்னா ஆக்கினை தீர்ப்பு நமக்கு உண்டு. ஆவியின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினாரு. அவர் மாம்சத்தின்படி நடந்திருந்தார்னா பிதாவினுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றியிருக்க முடியாது. நீங்களும் நானும் ஆவியில் நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்தின் கிரியைகளை நம்முடைய நினைவுல கொண்டு நாம் அதை செயல்படுத்தணும்னா நாம் தோல்விகளையும் மரணத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆவியின் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் போது